இந்த தங்கமேல் வந்துட்டு சரணன் பிரச்சனைல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக சரணன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்பிட்டு இருக்காரு. அதனாலதான் என்னை வெறுத்து ஒதுக்குறாரு, எப்பயுமே என் கூட சண்டை போட்டு இருக்காருன்னு பொய்யா சொல்லி வீட்டுல இருந்த பாண்டியன் குமுதி 2 பேருமே நம்ப வச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா சரணன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த பாண்டியனே வந்துட்டு தங்கமேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பையன் சரணனா அப்படி பண்றான் அப்படி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம உண்மையிலே என்ன நடந்திருக்குங்கிறத விசாரிக்காம டைரக்டா பாண்டியன் வந்து சரணனை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா அசிங்கப்படுத்துறாரு. இவ்வளவு நாளா எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருந்த சரணன் வந்துட்டு தன்னோட அப்பாவே தன்னை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறத பார்த்ததுமே அவராலே அதை தாங்க முடியல. மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒட்டுமொத்த உண்மையுமே தங்கமேல் அவ்வளவு தூரம் கெஞ்சியுமே அதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம ஒட்டுமொத்த தங்கமேலோட வயசு பத்தின உண்மை, தங்கமேலோட படிப்பு பத்தின உண்மை, தங்கமேலோட நகை பத்தின உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப பாண்டியன் குமுதி எல்லாரும் முன்னாடியுமே தெரிய வந்துருது. இவ்வளவு உண்மையை மறைச்சிக்கிட்டு என் பையன் மேல தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தே அப்படி சொல்லிட்டு இப்ப கோமதியை வந்துட்டு தங்கமேல கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்புனதுல எந்த தப்பு மேலன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியா தான் இந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சா போதும், சரணனை விட்டோம்னா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் உண்மையா சொல்லிடுவாரு அப்படிங்கிற பயத்துல தங்கமேல வந்து ரொம்பவே ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. சரணன் வந்து வேற ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை விரும்பினாலதான் என் கூட இப்படி எல்லாம் சண்டை போட்டு இருக்காரு, என் கூட சந்தோஷமாவே பேச மாட்டாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கீங்க, ஆனா நான் ஒரு நாள் கூட அவர் கூட நிம்மதியாவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வேற ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறாரு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு கோமதி கிட்டக்கே தங்கமேல் வந்து சரணன் பத்தி இல்லாத அதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. தங்கமேல் அழுதுகிட்டு எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பி இப்ப கோமதியுமே வந்துட்டு உண்மையிலே தங்கமேல் சைடு தான் நியாயம் இருக்கும் போல, அதனாலதான் டெய்லி சரணன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கோமதியுமே வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. கடைக்கு போற பாண்டியனுமே வந்து சரணன் கூப்பிட்டு பேசி பாக்குறாரு. வழக்கம் போல அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு உண்மையை சொல்லாத சரணன் வந்துட்டு இந்த தடவை அவங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இப்ப நம்ம இந்த விஷயத்தை வேற சொன்னா அவங்க மனசு இன்னமே கஷ்டப்படும் அப்படிங்கிற பயத்துல எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம அமைதியா விட்டுறாரு. பாண்டியன் கிட்ட எதுவுமே சொல்லாத சரணன் வந்துட்டு இந்த தங்கமேலுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அது பிரச்சனைல இருந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக நம்மள பத்தி இப்படி தப்பு தப்பா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இந்த தங்கமேல விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு வரேன்ப்பா அப்படி சொல்லி பொய்ய சொல்லிட்டு டைரக்டா சரணன் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வர சரணன் வந்து தங்கமேல கூட்டு போய் ரூம்குள்ள வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரணனோட குரலை கேட்டு வர கோமதியுமே வந்துட்டு நீ என்னடா கடைக்கு போகாம இங்க இருக்கிற, மறுபடியும் பிரச்சனை பண்றக்கா வண்டியா அப்படி சொல்லி கோமதியுமே சண்டை போட்டு இருக்காங்க. நான் சொன்னாலும் நீ கண்டிப்பா கேட்க மாட்டேன், நானும் நீ திருந்துவேன்னு சொல்லி இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ திருந்துற மாதிரியே தெரியல, உனக்கு உங்க அப்பா வந்தா தான் கரெக்டா இருக்கும், நான் உங்க அப்பா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. சரணன் வெளியே தானே போறேன்ட்டு போனா அவ எதுக்கு இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போனா அப்படி சொல்லி பாண்டியன் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராரு. என்னமாச்சு கோமதி, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்கிறாரு. உங்க பையனுக்கு என்ன சொல்லி புத்தி வரும்னே தெரியல, அவ்வளவு தூரம் நம்ம 2 பேரும் சொல்லியுமே அவன் மறுபடியும் கேட்காம வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து தங்கமேல் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சரணனுக்கு செந்தில் கதிர் எவ்வளவோ பரவாயில்ல போல, செந்தில் கதிர் விருப்பப்பட்டபடி அவங்களுக்கு பிடிச்சப்படினா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சரணனுக்கு தேடி பிடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அந்த பொண்ணை போட்டு இவன் இப்படி எல்லாம் குடும்பம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவனுக்கு நம்ம கல்யாணமே பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல இருந்து அழுதுகிட்டே வர தங்கமேல் வந்துட்டு உங்க மயன் கூட இனிமேல் என்னால வாழ முடியாது மாமா, பேசாம நீ எங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுருங்க, நான் அங்க இருந்தா கூட நிம்மதியா இருப்பேன், உங்க பையனுக்கு வேற பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அவர் வேற பொண்ணு தான் விரும்புறாரு, அதனாலதான் இப்படி குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சரணனை நிக்க வச்சுக்கிட்டே பாண்டியன் முன்னாடி கோமதி முன்னாடி தங்கமேல் வந்து இல்லாத விஷயத்தை உண்மை மாதிரியே சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சரணன் மேல கோவமா இருந்த பாண்டியன் வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட கடையில இருக்கிறப்பே கேட்டேன், எதுவும் பிரச்சனை என்கிட்ட சொல்றான்னு சொல்லி சொன்னேன்ல, என்கிட்ட எதுவுமே சொல்லாம வெளியே வேலையா போறேன் சொல்லிட்டு கிளம்பினேன், அப்புறம் எதுக்காக வீட்டுக்கு வந்து தங்கமேல் கூட சண்டை போட்டு இருக்கிற, செந்தில் கதிரை விட உனைய தானே அந்த வீட்டுல நான் அதிகமா நம்பிக்கிட்டு இருந்தேன், நீ எல்லாம் இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குடா அப்படி சொல்லி இங்க பாண்டியன் வந்து சரணன் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே மாறி மாறி திட்டுறத பார்த்ததுமே சரணனால அதை பொறுத்துக்கவே முடியல. அதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போற பாண்டியன் வந்துட்டு தங்கமேல் சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இப்ப சரணன் கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமேல் சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ வேற எதுவும் பொண்ணை விரும்புறியா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருந்த, மறுபடியும் அந்த பொண்ணை தான் நீ விருப்பப்படுறியா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன சரணன் வந்துட்டு போதும்பா தேவையில்லாம பேசாதீங்க, இத்தனை நாளா நீங்க எல்லாருமே கேள்வி கேட்டு இருந்தீங்க, நான் பதில் சொல்லாம அமைதியா இருந்தேன், அதுக்காக என் மேல தப்பு இருக்குங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது, நான் மனசு இருக்கிற உண்மையெல்லாம் சொன்னேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, ஆல்ரெடி நம்ம வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு பக்கம் அரசியோட பிரச்சனை, இப்ப பழனி மாமா பிரச்சனை அப்படி சொல்லி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில் இந்த உண்மையை வேற சொல்லி உங்க மனசை காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் இத்தனை நாளா அமைதியாவே இருந்தேன், ஆனா அது எனக்கே அசிங்கமா வருதுங்கிறப்ப எதுக்காக நான் அந்த உண்மையெல்லாம் மறைக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, உங்களால தாங்க முடியுதோ தாங்க முடியலையோ நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படி சொல்லி சரணன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. சரணன் வந்து இப்படி நிக்காத பார்த்ததுமே தங்கமேலுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு எந்த ஒரு உண்மையை சொல்ல மாட்டாருன்னு பார்த்தா இவர் என்ன தைரியமா வந்து நின்னுட்டாரு. விட்டோன்னா அவர் உண்மையெல்லாம் சொல்லிடுவாரு அப்படி சொல்லி பயப்படுற தங்கமேல் வந்துட்டு எங்களுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை, இனிமேல் நாங்க சண்டை எல்லாம் போட மாட்டோம், எங்களை விட்டுருங்க, எங்க பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படி சொல்லி தங்கமேல் வந்து சரணன் ரூம்குள்ள கூப்பிடுறாங்க. அப்ப தங்கமேலோட கையை பிடிச்சு தள்ளி வர சரணன் வந்துட்டு இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுங்கிற தைரியத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த உண்மையெல்லாம் எங்க வீட்டுல நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் போராடின, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இதுக்காக தானே இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இனிமேல் நீங்க எந்த ஒரு கஷ்டமே பட வேண்டாம், இன்னைக்கே நான் எல்லா உண்மையும் உடைச்சறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கோமதி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே சரணன் வந்து ஒவ்வொரு உண்மையா உடைக்க ஆரம்பிக்கிறாரு. தங்கமேல் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குன்னு நினைச்சுதானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, முதல் தடவை அது உண்மையே கிடையாது, அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், தங்கமேல் வந்து 12th வரைக்கும் மட்டும் தான் படிச்சிருக்கு, அதனாலதான் நீங்க ஸ்கூல்ல டீச்சரா சேர்த்து விட்டப்ப அந்த ஸ்கூல்ல வந்து தங்கமேல் கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் கேட்டிருக்காங்க, இது டிகிரி முடிச்சதா தானே இதுகிட்ட சர்டிபிகேட் இருக்கும், இதுகிட்ட 12th வரைக்கும் முடிச்ச சர்டிபிகேட் தானே இருக்கு, அந்த சர்டிபிகேட் எல்லாம் இல்லாதனால தான் எனக்கு வேலை எல்லாம் கஷ்டமா இருக்கு, வேற இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலை ஈஸியா இருக்கும் பொய்ய சொல்லிட்டு அந்த ஸ்கூலை விட்டு நின்று இருக்கு, அந்த ஸ்கூலை விட்டு நின்றது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போச்சு இல்ல, அப்படி
ஒரு கம்பெனியே கிடையாதுப்பா, தங்கமேல் அப்படி ஒரு இடத்துக்கு வேலைக்கே போல, தங்கமேல் ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னது எல்லாமே போய் தான். தங்கமேல் எங்க தெரியுமா வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு? தங்கமேல் ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் என் கூட வேலை பார்க்கறவங்களோட போய் சாப்பிட போனப்ப எனக்கு தங்கமேல் தான் சாப்பாடு எடுத்து வச்சுச்சு. அன்னைக்கு தான் நான் தங்கமேல் பத்தின முதல் உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். நம்ம கிட்ட ஆபீஸ்க்கு வேலைக்கு வரேன்னு போய் சொல்லிட்டு இவ்வளவு நாளா தங்கமேல் வந்து ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப கூட தங்கமேல் வந்துட்டு நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லி மறுபடியும் போய் சொல்லி என்ன நம்ப வச்சுச்சு. இருந்துமே தங்கமேல் மேல நம்பிக்கை இல்லாம தங்கமேல் படிச்சேன்னு சொன்ன காலேஜுக்கே தங்கமேல டைரக்டா கூப்பிட்டு போயிட்டேன். அந்த காலேஜுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டப்ப தங்கமேல் உள்ள வர மாட்டேன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். தங்கமேல் வந்து உண்மையிலேயே காலேஜ் எல்லாம் படிக்கல, தங்கமேல் 12th வரைக்கும் படிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை நாளா தங்கமேல் அதோட சர்டிபிகேட் காமிக்காம மறைச்சிட்டு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு தங்கமேல் படிப்பு பத்தின விஷயத்தை சரணன் உடைச்சதுமே இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கோமதி வந்து மயக்கம் போட்டே கீழே விழுந்துறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் பதறி போய் ஒரு சைடு கோமதியை தூக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்காக தான் பயந்துட்டு இத்தனை நாள் அந்த உண்மையை சொல்லாம இருந்தேன். ஏற்கனவே நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. அதனாலே அம்மாவும் நீங்களும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்கப்பா. இதுல இந்த விஷயத்தெல்லாம் வேற சொல்லி உங்களை காயப்படுத்த வேண்டாம் தான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா அது எனக்கே பிரச்சனையா மாறுதுங்கிறப்ப நான் ஏன் அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்கணும்? என் சைடு இருக்கிற நியாயத்தை நான் சொல்லிடணும்ல அப்படி சொல்லிட்டு நான் இன்னொரு உண்மையை சொல்ல போறேமா, தயவுசெய்து மனசை திடமா வச்சுக்கோ, அதை தாங்குற அளவுக்கு சக்தியோட இரு அப்படி சொல்லிட்டு நான் இத்தனை நாளா தங்கமேல் கிட்ட ஆதார் கார்டு கேட்டுக்கிட்டு எதுக்குன்னு தெரியுமா? உங்க யாருக்குமே அது ஏன்னு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் தங்கமேல் அதோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கவே இல்ல. தங்கமேலோட ஆதார் கார்டை நானா தேடி கண்டுபிடிச்சு அதுல ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தங்கமேலுக்கு என்னை விட வயசு கம்மி எல்லாம் கிடையாது. உண்மையிலே தங்கமேலுக்கு என்னை விட 2 வயசு கூட. இந்த உண்மையை மறைச்சுதான் தங்கமேல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இந்த தங்கமேல் வீட்டாளுக பக்காவா நம்ப வச்சு ஏமாத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட ஆதார் கார்டையுமே எடுத்து சரணன் வந்து பாண்டியன் கண்ணு முன்னாடி கீழே தூக்கி போறாரு. அதை எடுத்து பார்க்குற பாண்டியன் வந்துட்டு இன்னமே சாக்காயிடுறாரு. ஏற்கனவே தங்கமேலோட படிப்பு விஷயத்துல ஏமாந்துட்டோங்கிறதே தாங்க முடியாம கோமதி வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா தங்கமேலுக்கு சரணனோட வயசும் கூட அப்படிங்கிற உண்மை தெரியும். இப்ப ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இவ்வளவுதானா, இன்னும் வேற எதுவும் உண்மை மறைஞ்சிருக்கா? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா தங்கமேலு? அவன் எல்லாமே ஆதாரத்தோட எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தங்கமேல் வந்துட்டு அமைதியா தலையை கீழே போட்டே நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லப்பா, இன்னும் நிறைய உண்மைலாம் இருக்கு. மாமா மேல நீங்க அவசரப்பட்டு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்கல்ல, அந்த திருட்டு பட்டத்தை தங்கமேலோட அப்பா மேல தான் கட்டணும். உண்மையிலே அந்த கடையில இருந்து கல்லா பணத்தை எடுத்தது தங்கமேலோட அப்பா தான். அதை நான் கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடையோட சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணி பாத்துக்கங்க. அதுல எல்லாமே ப்ராப்பரா ரெக்கார்டா இருக்கும்ல. இத்தனை நாள கடைக்கு வேலைக்கு வர மாதிரி வந்துட்டு நீங்க கடையில இருந்து வெளியே கிளம்புனீங்கன்னா கல்லால போய் தங்கமேலோட அப்பா தான் உட்காருவாரு. சும்மா உட்காராம அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளையும் எடுத்துக்கிட்டு கல்லால இருந்து அவருக்கு தேவையான பணத்தையுமே இத்தனை நாள திருடிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் எப்பயுமே இல்லாம இந்த தங்கமேல் அப்பா கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கடையோட கணக்குல பணம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே இத்தனை நாள கடை பணத்தை எடுத்துட்டு இருந்தது அந்த மாணிக்கம் தான். இது எதையுமே புரிஞ்சுக்காம நீங்களும் பழனி மாமா அவசரப்பட்டு திட்டி அனுப்பிட்டீங்க. இப்ப அவருக்குலாம் அந்த உண்மை தெரிஞ்சா இவ்வளவு வருத்தப்படுவாரு அப்படி சொல்லி சரணன் வந்துட்டு அடுத்த உண்மையை உடைக்கிறாரு. இப்படி தங்கமேல் குடும்பத்து மேல அடுக்கடுக்கான புகார் வர்றதை பார்த்ததுமே கோமதி வந்து வாயடிச்சு போய் எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்துட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல மாமா, தயவுசெய்து வாங்க ரூம்குள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு சரணனை கூப்பிடுறாங்க. இதுக்கு மேல ஏன் தங்கமேல் என்கிட்ட நீ பேசிட்டு இருக்கிற? இதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கிறனால எங்க அப்பா அம்மா தான் எடுப்பாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன், உன் பேச்ச கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சரணன் அமைதியா போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துறாரு. அப்பதான் பாண்டியன் வந்துட்டு தங்கமேல் பத்தின உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சா, இல்ல இதுக்கு மேல வேற எதுவும் உண்மை வீட்டுல யாரும் தெரிஞ்சு மறைச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. ரொம்பவே தயக்கத்தோட முன்னாடி வந்து நிக்கிற ராஜீவ் வந்துட்டு இந்த உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல மாமா, ஆனா நீங்களே கேட்டுட்டீங்க. இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் சொல்லாம விட்டுட்டேன்னா பின்னாடி அது எனக்கு தான் பிரச்சனையா மாறும். உங்களை சிக்க வைக்கணுங்கிறக்காக இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லலக்கா, எனக்கு வேற வழி தெரியல, மாமாக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முன்ன வந்து நிக்கிற ராஜீவ் வந்துட்டு நகைப்பத்தின விஷயத்தை தான் சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் போய் ராஜி கிட்டமே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி வீட்டுல இருக்க எல்லாரும் எம்எல்ஏ ரொம்ப கோவமா இருக்காங்க. ராஜி உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி பேசாத அப்படி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜி கிட்ட போய் தங்கமேல் கெஞ்சறத பார்த்ததுமே சரவணனுக்கு இன்னமே சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. இதுக்கா இது போய் ராஜி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்ப இது பத்தின உண்மை ராஜிக்கு தெரிஞ்சிருக்கும் போல அப்படி சொல்லிட்டு நீ வந்து முன்னாடி வந்து சொல்லு ராஜி அப்படி சொல்லி சரவணன் கூப்பிடுறாரு. அப்பதான் பாண்டி முன்னாடி கோமதி முன்னாடியும் தங்கமேலக்கா போட்டு வந்திருக்க நகையில பாதி நகை வந்து கவரிங் நகை தான். இந்த உண்மை எனக்கும் மீனாக்காவும் ஏற்கனவே தெரியும். இதை சொன்னோம்னா தங்கமேலக்காவோட வாழ்க்கை பாதிச்சிருங்கிறதுக்காக இத்தனை நாளா நாங்க சொல்லாம இருந்தோம் அப்படி சொல்லி ராஜி அந்த உண்மையுமே உடைச்சிடறாங்க. இப்ப படிப்பு விஷயம், வயசு விஷயம், நகை விஷயம் சொல்லிட்டு தங்கமேல் எல்லாத்துலயுமே வந்து தன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கோமதி எந்த ஒரு பதிலுமே பேசாம டைரக்டா தங்கமேலோட கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இத்தனை தப்பையும் பண்ணிட்டு என் பையன் மேல பொய்யா பழிய போட்டிருக்கிற, இத்தனை நாளா நானும் அதை நம்பி என் பையனை சந்தேகப்பட்டுட்டேன், இனிமேல் உனக்கு இந்த வீட்லயே இடம் கிடையாது அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே கோவத்தோட தங்கமேல வந்து கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து எப்பயுமே அந்த பாண்டியன் கோமதி 2 பேருமே சேர்ந்து மன்னிச்சு விடுற மாதிரி இந்த தடவையும் தங்கமேல மன்னிச்சு ஏத்துக்காம இதுக்கு மேலேயே தங்கமேல் நிறைய உண்மையில மறைச்சிருக்கலாம், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தன்னோட பையன் மேலே எப்படி இப்படி பொய்யான பழிய போடலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி பாண்டியன் 2 பேருமே வந்துட்டு இந்த தங்கமேல் விஷயத்துல ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.